நான் சொல்ற குறிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 1958ல சிரியாவோட அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆயி, நம்ம ஒரு அரப் யூனியன ஃபார்ம் பண்ணுவோம் என்று 2 பேருமே தங்கள் கொடிகளை விட்டு விட்டார்கள். 1948 உருவான அடுத்த நாளே போரை சந்திக்குது ஒரு நாடு. 1191வது ஆண்டு தரைன் அப்படிங்கிற இடத்துல முகமது கோர் அப்படிங்கிறவர் ஒரு படையை கொண்டு வராரு. இந்திய நாட்டை சேர்ந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஒரு படையை கொண்டு வராரு. படைகள் மோதுது, சௌகான் வெற்றி பெறுகிறாரு. தன்னுடைய தேச எல்லையை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தனித்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு ஆதரவாக இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உதவியாக இருப்பது போல அன்றைக்கு இல்லை. இதில் அதிகமாக ஆர்வம் காட்டியது பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் முதலில். ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்தது ரஷ்யா தான். அதனால தான் யூஎன்ல இந்த ஓட் பாஸ் ஆகும்போது 33 நாடுகள் அதை ஆதரிக்குது, 13 நாடு அதை எதிர்க்குது, அரபு நாடுகள் 10 நாடுகள் இதில் கலந்து கொள்ளவில்லை. தனியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜூயிஷ் ஸ்டேட், இன்னொன்று தனியாக ஆளுமை செலுத்தக்கூடிய பாலஸ்டைன் ஸ்டேட், மூன்றாவது எருசலேம். எல்லா ரிலிஜனுக்கும் அது பகுதியாக இருக்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவாக இருப்பதனால் அது யூஎன் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் விடப்பட வேண்டும். அந்த அம்மா போய் ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு போனால் ஒரே இரவில் 25 மில்லியன், அடுத்த நாள் ஒரு 25 மில்லியன் ஒரு $50 மில்லியன் அவங்களுக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. தொடர்ந்து இன்னொரு கலெக்ஷன் போடுறாங்க, அப்போ ஒரு 40 மில்லியன், ஏறக்குறைய $90 மில்லியன் அவர்களுக்கு கலெக்ட் ஆகுது. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது ஆயுதங்கள் வாங்க வேண்டும். அதற்கு உதவியது அமெரிக்கா இல்லை, ரஷ்யா. ஒரு 4 ஏர்கிராஃப்டே வாங்குறாங்க, C-199 ஏர்கிராஃப்ட். இதெல்லாம் எக்ஸஸ் மெட்டீரியல் கிடக்குது. அதனால் அதை அசம்பிள் பண்ணி இப்போ இந்த நாட்டுக்கு யார் பைலட்டு? இவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு காரியம். ஏனென்றால் 2000 வருடங்களாக அவர்களுக்கு நாடு இல்லை. 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கப்படும் போது அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. மன்னராட்சியை ஒழித்துவிட்டு ஜெனரல் பிரசிடென்ட் ஆகிறார். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி சொல்ல வேண்டும். அவர்தான் கமால் அப்தல் நாசர். அவங்க இந்த சுயஸ் கனால் வழியாக கப்பல் போக ஆரம்பித்த பிறகு 2.5 மாதத்தில் வர ஆரம்பித்தாங்க சென்னைக்கு, கல்கத்தாவுக்கெல்லாம். ஸோ சுயஸ் கனாலுக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. 1869 பிரான்ஸும் ஈஜிப்டும் சேர்ந்து மில்லியன் கணக்கான, அதாவது 10 லட்சம் லேபரை வச்சு அந்த கனாலை உருவாக்குகிறார். வியட்நாம் வார் மட்டுமே அதில் உபயோகப்படுத்தப்பட்ட வெடிமருந்துகள் 2ஆம் உலகப் போர் நடத்தப்பட்ட மொத்த வாருடைய வெடிமருந்தை விட அதிகம். இப்போ இந்த சூழ்நிலை தான் மோஷே தயான் என்ன சொல்கிறாரு, வார் வரப்போகுது, நீங்கள் 12ஆம் தேதி அவங்க அடிக்கிறதுக்கு தர நம்ம ஒரு வாரம் முன்னாடி அடிக்கணும். இஸ்ரேல் ஒரு ஆச்சரியமூட்டும் நாடாக இருக்கு. அவங்க சுதந்திரம் வாங்கினதே, இஸ்ரேல் நாடு அப்படின்ற ஒரு நாடு வந்ததே 1948வது ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி. இந்தியா சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட் 15, 1947. கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஒரு நாடு உருவாகி அந்த நாடு நிகழ்த்தி இருக்கக்கூடிய செயல்களை பார்த்தா ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இஸ்ரேல் செஞ்ச எல்லா காரியத்தையும் நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னோம், அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம் என்பதல்ல. வரலாற்று நிகழ்ச்சிகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வரலாறை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே நாங்கள் பேசுகிறோம். இஸ்ரேல் நாடு உருவான மே மாதம் 14ஆம் தேதி 1948. உருவான அடுத்த நாளே ஒரு போரை சந்திக்குது ஒரு நாடு, இளம் நாடு. முதல் நாள்லேயே 2வது நாள்லேயே மிகப்பெரிய போர். ஒரு நாடு கூட நடந்த போர் அல்ல, பல நாடுகள் ஒன்று சேர்ந்தது. அதில் ஜோர்டன், ஈஜிப்ட், லெபனான், சிரியா, இன்னும் சொல்ல போனால் ஈராக், சவுதி அரேபியா, இவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. வரலாற்றில் நம்ம எவ்வளவோ போர்களை பார்த்துருக்குறோம். இந்தியாவும் பயங்கரமான போரெல்லாம் பார்த்துருக்கு. 1191வது ஆண்டு தரைன் அப்படிங்கிற இடத்துல முகமது கோர் அப்படிங்கிறவர் ஒரு படையை கொண்டு வராரு. இந்திய நாட்டை சேர்ந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஒரு படையை கொண்டு வராரு. படைகள் மோதுது, சௌகான் வெற்றி பெறுகிறாரு. திரும்பி போன அந்த முகமது கோரி திருப்பியும் 1192வது ஆண்டு இந்த பிருத்திவிராஜை தோக்கடிக்கிறாரு. இதுவும் போர் தான்.
1526 ஆண்டு சக்ருதீன் முகமது பாபர் பர்கானாலிருந்து வந்து சண்டை நடக்குது இப்ராஹிம் லோடிக்கும். அதில் அவர் வெற்றி பெற்றார். 2 படைகள். சில வருஷங்கள் கழித்து அதே சக்ருதீன் முகமது பாபருடைய பேரன் ஜலாலுதீன் அக்பர் 1556 அதே பானிப்பட்டுங்கிற இடத்துல சண்டை போட்டு பாபர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் வாங்கின உடனே பாகிஸ்தானோட ஒரு போர், 1962 ஆண்டு சீனாவோட போர், அந்த போர் கூட 1 மாதம் 1 நாள் நீடிச்சுது. கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் நாடு தோன்றின அடுத்த நாளே மிகப்பெரிய ஒரு போரை சந்திச்சுது. அந்த போரில் அதுவும் 1.5 ஆண்டுகள் நடந்த போர் 1948 ஆண்டு. அதை பற்றி நம்ம வேறமாக பேசிட்டோம். அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து போர்கள்லாம் தொடர்ந்து நடந்து தான் இருக்கும். அப்படிங்கிற முறையில் இந்த போரில் தோற்கடிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இல்லாட்டி குறிப்பாக ஈஜிப்ட் மீண்டும் ஒரு முறை பழிக்கு பழி அப்படிங்கிற முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அதுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றில் பெரிய சண்டைகள் எல்லாம் நடந்திருக்குது, போர்கள் நடந்திருக்கு. முதலாம் உலகப் போர் 1914 19 வரைக்கும் நடந்தது. 2ஆம் உலகப் போர் 1939 1945 வரைக்கும் நடந்தது. சில நாடுகள் ஒரு பக்கம், சில நாடுகள் இன்னொரு பக்கம் அணியாக இருந்து போராடினாங்க. ஆனால் இந்த 1967 இந்த வார் என்பது இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்தும் சிரியாவும் சில நாடுகளும் சேர்ந்து நடத்தின ஒரு போர். இது வரலாற்றில் பேசப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர். இந்த 1967 இஸ்ரேல் ஈஜிப்ட் இந்த யுத்தம், இதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, எப்படி இந்த சண்டை நடந்தது, எவ்வளோ நாளைக்கு நடந்தது, 6 நாள் போர், 6 days வார் என்று சொல்லக்கூடிய இந்த போரை பற்றி நமக்கு சொல்ல வராங்க திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள். சார் ப்ளீஸ் சொல்லுங்கள், இந்த 1967 வார் எப்படி, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எப்படி நடந்தது, ஏன் உலகம் முழுவதும் இந்த யுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க? இந்த வார் சரித்திரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார். ஏனென்றால் இதை அனலைஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். ஏன்னா 1948 இந்த தேசமானது உருவாகிறது. உருவான அடுத்த நாளே சுதந்திரத்திற்காக அது போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, தன்னுடைய தேச எல்லையை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தனித்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கு ஆதரவாக இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு உதவியாக இருப்பது போல் அன்றைக்கு இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் யூஎன்ல இஸ்ரேல் தனி நாடாக உருவாகுவதை அமெரிக்கா விரும்பவில்லை. வித்தியாசமான ஒரு கோணம் இது. பிரிட்டன் தன்னுடைய வேலை முடிஞ்சதுன்னு காலி பண்ணி போகிறார்கள். இதில் அதிகமாக ஆர்வம் காட்டியது பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் முதலில். ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்தது ரஷ்யா. ஸ்டாலின் இந்த தேசம் உருவாகதை ரொம்ப ஆர்வமாக பார்த்தார். ஏனென்றால் மத்திய கிழக்கு பகுதிகளில் பிரான்ஸு, யூகே, யுஎஸ்ஏ இவர்களெல்லாம் கால் பதித்திருக்கிறார்கள். ஆனால் தனக்கு அந்த இடத்தில் ஒன்றுமே இல்லை. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு புதிய நாடு உருவாக போகிறது. 45 அரபு நாடுகளெல்லாம் கூடிக்கொண்டு உருவானால் இவர்கள் மீது போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு ஆதரவும் இல்லை. ஏற்கனவே யுஎஸ், யூகேலாம் இதுக்கு எம்பார்கோ வைத்திருக்கிறார்கள், ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு. ஏனென்றால் இஸ்ரேலை அவர்கள் ஆதரித்தால் அரபு நாடுகளுடைய ஆதரவை அவர்கள் இழக்க வேண்டியிருக்கும். அங்கே ஆயில் இருக்குது, இஸ்ரேலில் ஒன்றுமில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலை. ஆனால் ஹாலோகாஸ்ட்னால எவ்வளோ யூதர்கள் கொல்லப்பட்டதுனால உலக நாடுகள் அவர்கள் மேல் ஒரு பரிதாபம். அதனால தான் யூஎனில் இந்த ஓட் பாஸ் ஆகும்போது 33 நாடுகள் அதை ஆதரிக்குது, 13 நாடு அதை எதிர்க்குது, அரபு நாடுகள் 10 நாடுகள் இதில் கலந்து கொள்ளவில்லை. இந்த பார்ட்டிஷன் பிளான் சக்ஸஸ் ஆன அடுத்த நாளே அவர்கள் வாரை சந்திக்க வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்டைன், அதாவது 3ஆக பிரிக்கணும்னு தான் யூஎன் மேண்டேட். என்ன சொல்கிறார் என்றால், தனியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜூயிஷ் ஸ்டேட், இன்னொன்று தனியாக ஆளுமை செலுத்தக்கூடிய பாலஸ்டைன் ஸ்டேட். அரபு நாடுகள் இதில் வரக்கூடாது. 3வது எருசலேம் எல்லா ரிலிஜனுக்கும் அது பகுதியாக இருக்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவாக இருப்பதனால் அது யூஎன் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் விடப்பட வேண்டும் என்று இந்த காரியம்தான் நடந்தது மே 14. இப்பொழுது இஸ்ரேலுக்கு பணம் வேணும், ஆயுதம் வேணும். பணம் வேணும் என்றால் அமெரிக்காவை எந்த நாடோ கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்போ டேவிட் பென்குரியன் தான் கொஞ்சம் தலைமைத்துவம் எடுத்து அங்கே இருக்கிறார். கோல்டா மேயர் அவங்களுடைய அசிஸ்டண்ட். அப்போவே அவங்க அயன் லேடி. பின்னாளில் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அவர்களை அவர் அமெரிக்கா அனுப்புகிறார்.
அனுப்பி அந்த அம்மா போய் ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு போனால் ஒரே இரவில் 25 மில்லியன், அடுத்த நாள் ஒரு 25 மில்லியன் வந்து ஒரு $50 மில்லியன் அவங்களுக்கு கலெக்ட் ஆயிடுச்சு. தொடர்ந்து ஒரு கலெக்ஷன் போடுறாங்க, அப்போ ஒரு 40 மில்லியன், ஏறக்குறைய $90 மில்லியன் அவர்களுக்கு கலெக்ட் ஆகுது. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது ஆயுதங்கள் வாங்க வேண்டும். அதற்கு உதவியது அமெரிக்கா அல்ல, ரஷ்யா. ரஷ்யா. அப்போ ரஷ்யா கிடையாது, யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் ரஷ்யா. ஸ்டாலின் வந்து அப்போ செக்கோஸ்லோவேக்கியான்னு ஒரு கண்ட்ரி இருந்தது. ஆமாம், அந்த கண்ட்ரி வந்து யாரால் பிடிக்கப்பட்ட கண்ட்ரினா ஜெர்மனியால் பிடிக்கப்பட்ட கண்ட்ரி. நிறைய இராணுவ தளவாடங்கள் அங்கே செய்தார்கள் 2ஆம் உலக யுத்தத்தில். அங்கே நிறைய எக்ஸஸான தளவாடங்கள் இருந்தது, எக்ஸஸான ஏர்கிராஃப்ட் என்ஜின் பாடியெல்லாம் இருந்தது. இஸ்ரேல் இருந்ததை கேட்டோன்னே அவர் செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணாங்க. அதனால் இனிஷியலாக இந்த நாடு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கிற நாடு கிடையாது, கட்டமைப்புகளே கிடையாது. கட்டமைப்பு கிடையாது. எல்லாரும் அந்த கிபுட்ஸ் இடங்களை வந்து பாதுகாக்க உள்ள செக்யூரிட்டி ஸ்டாஃப் தான் அவர்களுடைய இராணுவ வீரர்கள். அதனால் அவர்களை கொண்டு தான் இந்த ஃபஸ்ட்டு வாரை அவர்கள் ஃபேஸ் பண்ணுகிறார்கள். இதில் என்ன பிரச்சனைனா, அரபு நாடுகள் கூட்டாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கோஆர்டினேஷன் கிடையாது, அந்த ஜீல் இல்லை. இவர்களுக்கு வந்து வாழ்வா சாவா என்ற ஒரு காரியம். ஏனென்றால் 2000 வருடங்களாக அவர்களுக்கு நாடு இல்லை. 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கப்படும் போது அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இப்பொழுது ஒரு நாடு உருவாகி இருக்கிறது. உருவான அடுத்த நாளே அந்த நாடு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சூழ்நிலை. அதனால் எல்லாருமே, அதிலிருந்த அனைவருமே போருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஏதோ ஒரு வேலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க், இல்லைன்னா பேமெண்ட் ஒர்க், ரோடு ஒர்க், எது வேணாலும் அவங்க பண்ணணும் எமர்ஜென்சியில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 2 மாதம் சஸ்டெயின் ஆயிடுது. நாடே ஒரு இராணுவம். ஆமாம், சஸ்டெயின் ஆயிடுது. சஸ்டெயின் ஆன உடனே ஒரு சீஸ்ஃபயர் வருகிறது. அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதுக்குள்ளே செக்கோஸ்லோவேக்கியாவிலேருந்து ஆயுதங்கள் பெறப்படுகின்றன. ஒரு 4 ஏர்கிராஃப்டே வாங்குறாங்க, C-199 ஏர்கிராஃப்ட். இதெல்லாம் வந்து எக்ஸஸ் மெட்டீரியல் கிடக்குது. அதனால் அதை அசெம்பிள் பண்ணி, இப்போ இந்த நாட்டுக்கு யார் பைலட்டு? நாடே இப்போ தான் உருவாயிருக்கு. டேவிட் பென்குரியன் என்ன பண்ணார், செகண்ட் வேர்ல்டு வாரில் யார் யார் பைலட்டு இருந்து வேலை பார்த்து இருக்கிறவங்க, இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ண முடியுமோ அவங்க யார் வேணாலும் வரலாம், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி செக்கோஸ்லோவேக்கியாலேருந்து வரும்போதே அது வந்து யுத்தத்தில் ஈடுபடுது அந்த ஃப்ளைட்ஸு. அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு எமர்ஜென்சிலேயே நடக்கக்கூடிய காரியமாக இருந்தது. ஒரு வருட காலமாக இந்த போர் நடந்து கடைசியில் அவங்க பார்டரை சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்தது. எல்லை சீல் பண்ணிட்டாங்க. எல்லையெல்லாம் பாதுகாப்பாக சீல் பண்ணப்பட்டது. இப்போ இதை தொடர்ந்து மற்ற நாடுகளுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக போய்விட்டது. ஏனென்றால் இது ஒரு நாடே இல்லை, இப்போ தான் உருவானது. ஆனால் அவர்களெல்லாம் இப்போ ஜோர்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1925 பிரிட்டிஷ் ட்ரெயின் பண்ண ஆர்மி வைத்திருக்கிறவர்கள். இந்த பக்கம் ஈஜிப்டு, சிரியா எல்லாமே வந்து ஒரு இராணுவ தளவாடங்கள் உள்ள இடம். அவர்களால் இதை மேற்கொள்ள முடியலைன்னு எல்லாருமே வந்து அதை தீவிரமாக அதை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு தோற்பது வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 52ல் ஈஜிப்டில் ஒரு சின்ன மிலிட்ரி கூ நடக்கிறது. ஏனென்றால் அப்போ மன்னராட்சியாக இருக்கிறது. ஃபரூக் என்ற மன்னர்கிட்ட இருக்காங்க. அவர்கள் அந்த மன்னராட்சியை ஒழித்து விட்டு ஜென்ரல் பிரசிடென்ட் ஆகிறார். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி சொல்ல வேண்டும். 8th நாட்டில் அவர்தான் கமால் அப்தல் நாசர். இவர் வந்து ரொம்ப துடிப்பானவர். இவர் தான் அந்த ஃப்ரீ ஆஃபீஸர் மூமெண்ட்டுங்கிற இயக்கத்துக்கு அவர் தான் தலைமை எடுத்து பண்ணுறாரு. ஆனால் அவருடைய லெவல் வந்து கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஜென்ரலை முன்னாடி வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. அதனால் ஜென்ரல் வந்து பிரசிடெண்ட் ஆயிடுறாரு, இவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆயிடுறாரு. ரொம்ப துடிப்பான ஒரு நபர். இவருக்கும் இன்னொரு நபர் இஸ்ரேலில் நான் அறிமுகப்படுத்தணும். அவர் பேர் வந்து மோஷே தயான். மோஷே தயான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அவருக்கு ஒரு கண் இருக்காது. ஒரு கண் கருப்பாக கட்டி போயிருப்பார். இவர் வேர்ல்டு வார் 2ல் இருக்கும் பொழுது லெபனானில் படையெடுத்து போகும்போது ரெய்டில் அவர் ஒரு கண்ணை இழந்தவர். ரொம்ப தீவிரமான படையில் தீவிரமாக இருக்கக்கூடிய வீரர். இவர் கமாண்டராக இருக்கும் பொழுது
அங்கே வந்து நாசர் கமாண்டராக இருக்கார். 2 பேருமே கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. 1948 வரல. அதனால் இவர்களுடைய கன்ஃபரன்டேஷன் இப்போ தொடர்கிறது. இப்போ இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது நாசருக்கு இந்த அரப் லீகை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நம்ம அரபு நாடுகளை எல்லாம் ஒன்றிணைக்கணும் என்பதில் ரொம்ப தீவிரம். அதில் முக்கியமாக தன்னை வந்து அரபு நாடுகளில் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கின்றதுலேயும் ரொம்ப தீவிரமாக மொத்தம் இருக்கிறார். அரபு நாட்டு மக்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த தான் தலைவனா தான் ஒரு இருக்கணும். தலைவனாக இருக்கணும்னு. ம். இப்போ இந்த 52லேருந்து 54 வரும்பொழுது அந்த பிரசிடெண்ட்டை அவர் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்கிட்டு தான் பிரசிடெண்ட் ஆயிடுறாரு. அடுத்த ஸ்டெப்பு. சரி, இப்போ இந்த கட்டத்தில் வந்து ஒரு சூயஸ் கிரைசிஸ் ஒன்று நடக்கப் போகிறது. அது முக்கியத்துவம் வாய்ந்தது. 1956ல் சூயஸ் கிரைசிஸ். ஆமா. இந்த சுயஸ்ன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லணும். இங்கிலாந்திலிருந்து நம்ம மெட்ராஸுக்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போது ஆரம்பத்துல 1 1/2 ஆண்டுகள் ஆச்சாம். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசமா குறைச்சாங்க. ஆனால் அவங்க இந்த சூயஸ் கனால் வழியா கப்பல் போக ஆரம்பிச்ச பிறகு 2 1/2 மாதத்துல வர ஆரம்பிச்சாங்க. சென்னைக்கு, கல்கத்தாவுக்கெல்லாம். ஸோ சூயஸ் கனாலுக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. சூயஸ் கனால் வந்த பிறகு தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் மீது ஆதிக்கத்தை எளிதில் செலுத்த முடியும். அங்கேருந்து தபால் வர்றது, உத்தரவு வர்றது, பணம் வர்றது எல்லாமே இந்த சூயஸ் கனால் வழியா தான் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு தான் இந்தியா மீது அவர்கள் எளிதில் ஆதிக்கம் செலுத்துறதுக்கும், இந்த நாட்டை ஆள்றதுக்கும் வசதியாக இருந்தது தான் அந்த சூயஸ் கனால். இப்போ சொல்லுங்க. சூயஸ் கனாலுங்கிறது என்னன்னா, மத்திய தரை கடலையும் செங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு கெனால். ஸோ இது செயற்கை கெனால். இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து ஹோமுஸை பற்றி ரொம்ப அதிகமாக பேசப்படுறோம். அது இயற்கையாக உள்ள கெனால் தான். அது மனிதர்கள் அதில் எதையுமே இது பண்ணலை. ஆனால் இந்த சூயஸ் கனாலானது 1869ல் ஃப்ரான்ஸும் ஈஜிப்டும் சேர்ந்து மில்லியன் கணக்கான, அதாவது 10 லட்சம் லேபரை வச்சு அந்த கெனாலை உருவாக்குகிறார்கள். அது ஒரு 200 கிலோமீட்டர் நீளமான கெனால். 200 கிலோமீட்டர் நீளம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, 200 கிலோமீட்டர். ஆமாம் 200 கிலோமீட்டர். ம். 10 லட்சம் லேபர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேலை. 10 வருடமாக அது சென்றார்கள். அந்த கெனால்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி இந்த பக்கம் இந்திய தரைக்கடல் வரணும்னால் 9000 கிலோமீட்டர் சுற்ற வேண்டும். இப்போ இந்த கெனாலில் வந்து அந்த 9000 கிலோமீட்டர் கிடையாது. இன்றைய தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் ஆகும் அந்த கப்பல் வர்றதுக்கு. 10 நாட்கள் குறையும் பயணம். அவ்வளவு அட்வான்டேஜ் அந்த சூயஸ் கெனாலில். அதனால் இந்த கெனால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கமர்ஷியலாக. ஸோ இந்த கெனால் இப்போ யார் ஓன் பண்ணுறா அதை பார்க்கணும். ஒரிஜினலாக இது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டும் ஈஜிப்ட் கவர்மெண்ட்டும் கட்டினது. ஈஜிப்ட் கவர்மெண்ட்டினுடைய ஷேர் என்ன ஆகும்னா, அவங்க கொஞ்சம் கடன் தொல்லையில் இருக்கும்போது அதை பிரிட்டனுக்கு விற்க வேண்டியதாக போயிடுது. ஒரு 1875ல். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த சூயஸ் கெனாலானது ஒரு கம்பெனி, சூயஸ் கெனால் கம்பெனி என்பது பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சொந்தமான ஒரு கெனாலாக இருக்கிறது. இது அப்படியே தொடர்கிறது. இப்போ 1952ல் இப்போ ரிப்பப்ளிக் ஆஃப் ஈஜிப்டாக இருந்தால் கூட கெனால் இன்னும் யார் கையில் இருக்குன்னா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் கையில் இருக்குது. இது அப்துல் நாசருக்கு அது கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. அதன்படி 1956 வரைக்கும் பிரிட்டிஷ் கேரிசன் அந்த போர்ட் செட்டில் இருக்கும். போர்ட் செட்டுங்கிறது முகத்துவாரத்தில் உள்ள ஒரு நகரம். இங்கே வந்து சூயஸ்னு ஒரு நகரம். 2யும் லிங்க் பண்ணுறது தான் இந்த கெனால். இந்த கேரிசனை கேரிசன்ங்கிறது ஒரு ராணுவ படை. ஏன்னா அவங்க சூயஸ் கெனாலை பாதுகாக்கிறதுக்காக. இவர் முதல்ல இந்த பிரிட்டன் படையை வெளியில் ஏற்றணுன்றதுனால அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வெளியில் ஏற்றுறார் நாசர். ஸோ கெனால் ஓன்டு பை பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸு. ஆனால் படைகளை வெளியில் எடுக்கிறாரு. எடுத்துட்டு 56ல் அலெக்சாண்ட்ரியா ஒரு மீட்டிங்கில், அவர் எப்போவுமே கூட்டத்தில் அதிகமாக பேசுவார், சூயஸ் கெனால் நேஷனலைஸ்டுங்கிற செய்தியை இங்கே பரப்புறாரு. இது ஒரு பெரிய ஜோல்ட் ஆகிறது. ஏனென்றால் இந்த கெனால் எகிப்துக்கு மட்டும் இல்லை, அகில உலகத்துக்கும் அந்த டிராஃபிக் அது வழியாக தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த கெனாலை டிஸ்டர்ப் பண்ணோன்னா எல்லாருமே இப்போ ஆப்பிரிக்காவை சுற்றி போகணும். அதனால் இது ஒரு பெரிய நிகழ்வாக கருதப்பட்டது. இவர் என்ன பண்ணார், அந்த கெனாலை டிஸ்டர்ப் பண்ணணுன்றதுனால அங்கே போன ஃபியூ ஷிப்ஸை வந்து சிங்க் பண்ணி விட்டுறாரு. ஸோ இப்போ கெனால் இஸ் பிகமிங் இன்ஆப்ரேஷனல். ஸோ இந்த சூழ்நிலையில் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இஸ்ரேலோடு ஒரு மறைமுக ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள். என்னன்னா, நீங்கள் சீனாவை போய் பிடிங்க, நாங்கள் வந்து சீனாங்கிறது இந்த எகிப்து நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதி. இஸ்ரேலில் சீனாயை தாண்டி வந்தால் தான் எகிப்து வரும்.
சீனாய் முழுவதும் பாலைவனம். அதை நீங்கள் வந்து தரையில் பிடிங்க. நாங்கள் வந்து ஏர் கவர் கொடுத்துட்டு போர்ட் சைடில் வந்து இறங்குறோம். நம்ம சண்டையிட்டு அந்த சுயஸ் கனாலை கைப்பற்றி அப்துல் நாசரை பதவியிலிருந்து இறக்கும். இதான் அவங்களுடைய மறைமுக நோக்கம். இதை பண்ணும் பொழுது இதுக்கு மோஷே தயான் தான் இப்போ வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கார். இப்போ 2 பேரும் 1948 வாரில் கன்ஃபரண்ட் ஆனவங்க. இங்கே ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கார். அங்கே ஒரு அதிபராக இருக்கார். மோஷே தயான் நல்ல தீவிரமாக அந்த படையை நடத்திக்கிட்டு போகிறாரு. இது பேர் தான் சீனாய் வார். அதை வந்து இஸ்ரவேலர்கள் அதை வந்து ஆப்ரேஷன் காதேஷ்னுவாங்க. காதேஷுங்கிறது ஒரு வனாந்தரம்னு ஒரு பேர். காதேஷ் வனாந்தரம்னு இருக்கும். அந்த பேரில் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவர்கள் படைகள் அங்கே போகுது. ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் தங்களுடைய படைகளை பாராட்ரூப்பர்ஸில் இறக்குறாங்க போர்ட் சைடில். ஸோ இந்த கமோஷனில் யூஎன் கொடுக்கிறது. ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போ இஸ்ரேல் இருக்குது, சுயஸ் கனாலை ஒட்டி. அப்பொழுது யூஎன் வந்து வாரை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அதற்கு முன்பு நாசர் என்ன பண்ணார், முதல்ல பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் 3 கண்ட்ரியினுடைய கப்பல்களும் இது வழியாக வரக்கூடாதுங்கிறார். அதாவது கெனாலை ஓன் பண்ணவங்களுக்கு அவங்க கப்பல் இது வழியாக வரக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை. இது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி அப்போ உள்ள செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு லண்டன் வராரு, எல்லாரும் மீட்டிங் பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வருகிறது. கெனால் ஈஜிப்டுக்கு சொந்தம். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு என்று யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஐக்கிய நாட்டு சபையை இது பார்த்து நிறுத்தப்பட்டு யூஎன் ஃப்ளீட் வந்து அந்த சிங்கான ஷிப்பெல்லாம் கிளியர் பண்ணி கெனால் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருகிறது. 1956. ஆமாம். இப்போ அந்த 56ல் இஸ்ரேலினுடைய படை சீனாய் வரைக்கும் போனதுனால இந்த மோஷே தயானுக்கு பயங்கர நேம். மோஷே தயானுக்கு எப்படி இங்கே நேமோ அதே மாதிரி அங்கே வந்து அப்துல் நாசருக்கு ரொம்ப பயங்கர நேம் இந்த ஈஜிப்ட், அரப் வேர்ல்டில், குறிப்பாக எகிப்தில். ஸோ இதனுடைய நகர்வு தான் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யுஎஸ்எஸ்ஆரோட எகிப்தும் சிரியாவும் நேச நாடுகளாக இருந்து இராணுவ தளவாடங்களை குவித்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக விமானங்கள், அவங்க வந்து இந்த ரஷ்ய விமானங்களை நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த போருக்கு அவங்க தயாராகிறாங்க. இஸ்ரேலானது அமெரிக்க விமானங்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ் இதில் அவர்கள் கை கொடுத்ததுனால இப்போ ஃப்ரெஞ்சினுடைய மிராஜ் 3ன்ற ஒரு விமானங்களும் வாங்குகிறாங்க, இஸ்ரேல் வாங்குகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே படை பலத்தை குவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, தயாராகிறாங்க. இஸ்ரேலுக்கு வந்து முதல் வார் வந்து யாருமே ஆதரவு இல்லாத ஒரு வார். இப்போ இதில் வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஆதரவோடு நடந்த வார்லேயும் அவங்க ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால் இவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கூடிக்கிட்டே வருது. ஸோ இதனுடைய நகர்வு தான் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அப்துல் நாசர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்னும் அராபியர்கள் நம்ம ஒருங்கிணைக்க வேண்டும் என்று. நான் சொல்கிற குறிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1958ல் சிரியாவோட அவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி நம்ம ஒரு அரப் யூனியனை ஃபார்ம் பண்ணுவோம் என்று 2 பேருமே தங்கள் கொடிகளை விட்டு கொடுத்தார்கள். 2 நாடுகளும் தங்களுடைய பெயரை விட்டு கொடுத்தார்கள். நீங்கள் 1968ல் ஈஜிப்டினுடைய பேர் என்னன்னு பாருங்கள், ஈஜிப்டே இருக்காது. 1958ல் சிரியாவின் பெயர் பாருங்கள், சிரியாவின் பெயரே இருக்காது. பொதுவான ஒரு பெயர், பொதுவான பெயர். அது என்ன பெயர் என்றால் யுனைடெட் அரப் ரிபப்ளிக். அவர்களுடைய கொடி என்னன்னா, அதுவும் வித்தியாசமான கொடி. 2 ஸ்டார் மட்டும் இருக்கும். ஒரு ஸ்டார் ஈஜிப்ட், ஒரு ஸ்டார் சிரியா. இப்போ சிரியாவினுடைய பேர் வந்து நார்த் ப்ராவின்ஸு, இது சவுத் ப்ராவின்ஸு. அவர்களுக்கு வந்து 400 பேர் பார்லிமெண்டேரியன்ஸு, இங்கே 200 பேர் பார்லிமெண்டேரியன்ஸு. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு 3 வருடங்கள் போகுது, 58லேருந்து 61 வரைக்கும். இப்போ இது நடைமுறைக்கு அது சரியாக வரல. ஏனென்றால் தேச உணர்வு, எங்கள் பேர் இல்லை. அடுத்தது சிரியர்கள் வந்து அவங்க எகிப்தியருக்கு செகண்ட் லெவலாக இருப்பது போல் ஒரு உணர்வு இருந்ததுனால 61ல் சிரியா பழையபடி தன் பழைய பெயருக்கு போகிறது. ஈஜிப்டு அதை இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இது 58ல். ஸோ இது அதாவது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் இந்த அரேபிய உணர்வை தூண்டி ஒரு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும். அப்துல் நாசர் சிரியாவில் போய் பேசினார்னா அவ்வளவு கூட்டம் சேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் லீடராக இருக்கிறார். ஸோ இதனுடைய நகர்வு போய்கிட்டே இருக்கும்போது தான் 67 கிட்ட போகிறோம். 67 போகும்போது மக்களுக்கு ஒரே ஆர்வம், இஸ்ரேல் மேலே படையெடுத்து
இஸ்ரேலை திரும்ப கேப்சர் பண்ணணும் என்று. ஒரு முறையாவது பிடிச்சு பார்க்கணும். ஆமாம், மக்கள் வேற இப்போ அங்கங்கே கூட்டம் கூடி புரட்சிகள்லாம் நடக்குது. இப்போ அப்துல் நாசருக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ம். சரி, அந்த நேரத்தில் இங்கே எப்படி இஸ்ரேல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இஸ்ரேல் வந்து எஸ்கால்னு ஒருத்தர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் லெவி எஸ்கால். ஸோ அந்த எஸ்கால் என்ன பண்ணுறாரு, அவருக்கு இந்த போர் கொஞ்சம் பயம். ஏனென்றால் இது வந்து ரொம்ப கடுமையான போராக இருக்கும். ஏன்னா இத்தனை வருடங்களாக ஆயத்தம் பண்ணப்பட்ட கூட்டம் தீவிரமாக இருக்கும். அதனால் அவர் வந்து அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அவர் அமெரிக்காவுக்கு போய் பார்க்குறாரு. அமெரிக்காவில் வந்து ஏற்கனவே அவங்க வியட்நாம் வாரில் ரொம்ப பிஸி. வியட்நாம் வார் உலகமே அமைதியாக இருக்கும்போது 50களுக்கு பின்னாடி 75 வரைக்கும் 25 வருஷம் வியட்நாம் வார் கொடுமையாக இருக்கும். நம்ம வியட்நாம் வாரை பற்றி ரொம்ப பேசுகிறதில்ல. வியட்நாம் வார் மட்டுமே அதில் உபயோகப்படுத்தப்பட்ட வெடிமருந்துகள் 2ஆம் உலகப் போர் நடத்தப்பட்ட உள்ள மொத்த வாருடைய வெடிமருந்தை விட அதிகம். அந்த சின்ன நாட்டில் அவ்வளவு கொடுமைகள் அங்கே நடந்தது. அமெரிக்கா அதுக்குள்ளே காலை வச்சதுனால அது வெளியில் வர முடியல. கோல்டு வாரில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு இந்த வார் இப்போ வர்றது அவ்வளோ விருப்பமான சூழ்நிலையில் இல்லை. ஈஜிப்டும் ரஷ்யாவுக்கு ஆள் அனுப்பி பார்க்குறாங்க. அவங்களும் ஓப்பனாக இதை ஃபேவர் பண்ணலை. ஆனால் மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, வாரை கொண்டு வான்னு சொல்லி ஈஜிப்டில். இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இந்த வார் வந்துச்சுன்னா நம்முடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு நான் முந்தைய ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர்கள் சவப்பெட்டியே ஒரு 50,000 சவப்பெட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழிகள் எல்லாம் வெட்டி ரெடி ஆகிட்டாங்க. ஏனென்றால் உடனே வரப்போகுது. அவர்களுக்கு வந்து அந்த உடலை வந்து ஒழுங்காக ப்ராப்பராக பரி பண்ணணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அப்படி ஒருப்பட்ட இறுக்கமான சூழ்நிலை. எஸ்கால் சண்டை வேணான்னு பார்க்குறாரு. ஆனால் மக்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்போ இஸ்ரேலர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் தான் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர். யார்? எஸ்காலே. 2 போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட இருக்குது. அதனால் மோஷே தயானை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகுன்னு இங்கே வந்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. மோஷே தயானை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்குன்னு மக்கள்லாம் கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் ஜூன் 1ஆம் தேதி 1967 மோஷே தயான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஆகிறார். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் அவங்க வந்து வார் வந்து அப்துல் நாசர் ஏறக்குறைய அவங்களுடைய மொசாட் அமைப்பினுடைய ஃபீட்பேக் படி 12ஆம் தேதி ஆரம்பிக்கிற மாதிரி வர சூழ்நிலை இருக்குது. இப்போ என்ன செய்வது? அதாவது எகிப்து நாடு 12ஆம் தேதி ஜூன் மாதம் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போவதாக மொசாத் அறிக்கை கொடுக்குது. ஆமாம், அதில் வந்து ரொம்ப தீவிரமான நாடுகள் சிரியாவும் எகிப்தும் ஜோர்டானும் இருக்குது. ஆனால் ஜோர்டான் எப்போவுமே கொஞ்சம் இது 2 பேருடைய வீரியத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலை தான் மோஷே தயான் என்ன சொல்கிறாரு, வார் வரப்போகுது, நீங்கள் 12ஆம் தேதி அவங்க அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வாரம் முன்னாடி அடிப்போம். அதனால் 1 வீக் முன்னாடி பண்ணுவோம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணி, இதுக்கு தான் ஒரு பேர் ஆப்ரேஷன் ஃபோக்கஸ். இந்த ஆப்ரேஷன் ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்னா, முதல் ஏர்ஃபோர்ஸை தான் நம்ம அடிக்கணும். ஏனென்றால் 48 வார் வந்து தரைப்போர், இப்போ வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு விமானப்போர். அப்போ விமானப்படையை நம்ம ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் பண்ணணும். 1967 இஸ்ரேல் ஈஜிப்ட் போர் 6 days வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் மேகங்கள் சூழ்ந்த அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை பற்றி மதிப்புக்குரிய திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் சொன்னாங்க. இந்த 6 days வாருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அவரே சொல்லிட்டாரு, ஆப்ரேஷன் ஃபோக்கஸ். ஆப்ரேஷன் ஃபோக்கஸ் எப்படி நடந்தது, அதில் யார் வெற்றி பெற்றார்கள், அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் பேச போகிறாங்க.